Lord. ஹalleluya. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலைவேளையில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்தமான ஓய்வு நாளிலே குடும்பமாய் சபையாக கூடி வந்து விசுவாச பிள்ளைகளாக தேவனை ஆராதிக்கிற ஒரு மகிமையான நாளை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சோர்ந்து போகாதிருங்கள். கடந்த ஒரு மாத காலம் நம்மை நடத்தினார், கரம் பிடித்தார், காத்தார், போஷித்தார், வழிநடத்தினார். எவ்வளவு ஆபத்து பொல்லாப்புக்கு நீங்களாக்கி விடுவித்தார். துக்கங்களை மாற்றினார், கண்ணீரை மாற்றினார், வேதனைகளை மாற்றினார், பற்றாக்குறையை மாற்றினார். அவர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை பாடி துதித்து ஆராதிப்பதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை பார்த்து நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 59 சங்கீதம் 17 வாசித்து பாருங்கள். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பலனாய், உயர்ந்த அடைக்கலமாய், கிருபை உள்ளவராய் வெளிப்படுகிறார். காரணம், கர்த்தரை மாத்திரம் சங்கீதக்காரன் பார்த்து கொண்டே இருந்தார். கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்பதிலே முக்கியத்துவம் முதலிடம் கொடுத்தார். சுற்றிலும் வனாந்தரமும் சத்துருக்களும் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் பாருங்கள் என் பலனே என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள். உங்களை சுற்றிலும் பலவீனமோ, சத்துருக்களோ, போராட்டங்களோ, குடும்ப பிரச்சனைகளோ, எந்தெந்த பலவீனமாய் இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, ஆராதனைக்கு பலனே என்று கூப்பிடுங்கள். பலனே என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பலன், வார்த்தையின் பலன், கிருபையின் பலன் நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா. பலனே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் மாத்திரமே நமக்கு பலனாய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி அந்த பலனை நாம் கூப்பிட்டு ஆராதிக்க போகிறோம். நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அவர்தான். நாம் தாழ்நிலையில் இருந்தாலும் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனவர். ஹல்லேலூயா. அதோடு கூட கிருபை, கிருபை, கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. குடும்பமாய் ஆராதிக்க, சபையாய் ஆராதிக்க அவர் கிருபை கொடுக்கிற தேவனாய் இருக்கிற அந்த கிருபை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அநேகுடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. குடும்பமாய், வாலிப பிள்ளைகளாய், கணவன் மனைவியாய், பிள்ளைகளாய், சபையாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கும் பொழுது கிருபை பெருகுகிறது. ஹல்லேலூயா. நம் தேவனை ஆராதிக்கிற குடும்பம், ஒருவேளை உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் மாத்திரமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் பலனே என்று சொல்லி அவர் எல்லாரையும் பலப்படுத்தி அவர் தம் பக்கமாக இழுத்து கொள்வார். உங்களால் ஒருவேளை கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் இருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், தூரமாக இருக்கலாம். இப்பொழுது ஜெபித்து ஒப்பு கொடுக்கலாமா? பரலோக பிதாவே, நீர் எங்கள் பலனாய் இந்த புது மாசத்திலே, முதல் வாரத்திலே எங்கள் பலனாய் நீர் வெளிப்படுகிறீர். உமக்கு நன்றி. இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலனாய் வெளிப்பட்டு அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். குடும்பமாய் முழுமையாய் உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாற, விசுவாசத்திலே வர ஜெபிக்கிறோம்ப்பா. கீர்த்தனம் பண்ண முடியாதபடி இருக்கிற பலவீனங்கள், தடைகள், வியாதிகள், போராட்டங்கள், ஆண்டவரே பாவத்தின் ஆண்டவரே சூழ்நிலைகள், எல்லா பின்மாற்றத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி உம்மை கீர்த்தனம் பண்ணுகிற கிருபை தரும்படி நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்மை குடும்பமாய் ஆராதிக்க, துதிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் யார் யார் மனம் திரும்பாமல் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் காணப்படுகிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் சந்திக்கும்படி, ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதியும். நாங்கள் உம்மை தொடர்ந்து துதிக்க, ஆராதிக்க பலன் தந்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையாக இனி கூடி வந்து, குடும்பமாய் கூடி வந்து, விசுவாசிகளாய் கூடி வந்து ஆராதிப்பதை விட்டுவிடாதபடிக்கு வழி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஆமேன்.